பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழமும் அறியலாகுமோ? இணை ஏதும் வேறில்லையே, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என்றைக்கும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல கிருபையுள்ள நேரத்திற்காக நான் அவரை துதித்து எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு நாம் இன்றைக்கும் அவருடைய முகத்தை பார்க்க ஆவியானவர் நமக்கு துணை நின்று ஒத்தாசை செய்வாராக. வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் அவைகளை உற்று கவனிக்கும் பொழுதும் நாம் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது. யாருக்கு எப்பொழுது யார் எழுதினது என்கிற கேள்வியோடு வேதத்தை வாசிக்க சொல்லி கற்றுக் கொடுத்த அநேக இடங்கள், அநேகர் கற்றுக்கொண்ட அநேகர் உண்டு. யாருக்கு எப்பொழுது யார் சொன்னார்கள் என்கிற ஒரு காரியம் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் தோன்றினாலும் அல்லது அது சரியான முறை என்று சொன்னாலும் எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு முழு பாத்தியப்பட்டது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தெரிந்து கொள்ள தொடங்கினால்தான் இவைகளை நமக்கு உடமையாக்கி கொள்ள, சொந்தமாக்கி கொள்ள நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோம் என்கிற உள்ளான உணர்வு நம் ஆத்மாவிற்கு உண்டாகும். அதை வேதத்தில் எழுதியிருக்கிறது போல ஆத்மாவின் அறிவுக்கு அவைகள் புகுந்ததாய் நிற்கும், அறிந்து கொண்டதாய் இருக்கும். இந்த வேதத்தை வாசித்து வாருங்கள். அங்கு எழுதின அந்த வார்த்தை தேவனுடைய மகிமைக்காக அவருடைய கரங்களின் கிரியையாய் இருக்கிறோம் என்று நம்மை குறித்து எழுதியிருக்கிறது. தீர்க்கதரிசி ஆதி காலத்தில் யாருக்கு எப்படி சொல்லியிருந்தால், நம்முடைய பிதாக்களின் காலத்தில் தோன்றிய ஆபிரகாம் என்கிற அவருடைய ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டது போல அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பாத்திரவான்கள் என்று எழுதின அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தின்படியே இவைகள் உங்களையும் என்னையும் குறித்து எழுதியிருக்கிறது என்பதை முதலாவது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பதித்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய ஜனங்கள். அதற்கு காரணம், தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மையும் உருவாக்கி நம்மையும் தூரத்திலிருந்து வரவழைத்தார் என்பதை மறந்துவிட வேண்டாம். சில நேரத்தில் கர்த்தருடைய காரியம் என்று சொல்லும் பொழுது பதறிப்போகிறோம், எப்படி நடக்குமோ என்னவோ என்று. இல்லை, தேவன் நம்மையும் தூரத்திலிருந்து வரவழைத்திருக்கிறார், புறஜாதியிலிருந்து வரவழைத்திருக்கிறார், அந்நியர்களாயிருந்து வரவழைத்திருக்கிறார், புறம்பாக்கப்பட்டவர்களாக இருந்த நிலையில் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற அந்த உள்ளான நிறைவு, உள்ளான உணர்வு நமக்குள் இருக்குமானால் இவைகளினுடைய தற்பரியங்கள் எல்லாம் நம்மை சேர்ந்தவைகள் என்பதை நாம் முதலாவது நம்முடைய நினைவிலே கொள்ள வேண்டும். இங்கே எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். நான் உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நொறுங்கின உள்ளத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இனி என் வாழ்க்கை எப்படி, இனி என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி, இனி என் காரியங்கள் எப்படி, இனி என்னை குறித்துள்ள தேவ தீர்மானம் எப்படி, நான் அந்த தேவ தீர்மானத்திற்கு ஏற்றது போல எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று வழி தெரியாமல் இன்னும் தடுமாறிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து இந்த காரியங்களை நாம் உற்று பார்க்கிறோம், உற்று பார்க்க வேண்டியவர்களாய் நிற்கிறோம். வாசித்து பாருங்கள். இன்று எழுதின அந்த வார்த்தை நானும் நீங்களும் தேவனுடைய கரத்தின் செய்கை, தேவனுடைய கரங்களில் கிரியை என்று எழுதியிருக்கிறது. எதற்காக என்னையும் உங்களையும் தேவன் தமது நாமத்தின் மகிமைக்கென்று சிருஷ்டித்தார், தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்மை உருவாக்கினார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தேவன் ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி சொன்னார். நானும் கர்த்தர் என கொடுக்கிற பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவனுக்கென்று இந்த சந்ததிக்குள்ளாக, இந்த பட்டணத்திற்குள்ளாக, இந்த மக்களுக்குள்ளாக அடையாளங்களும் அற்புதங்களுமாய் இருப்போம் என்று தன்னையும் தன் பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக விட்டு கொடுத்தார். அதனுடைய ஆழமான
காரியம் என்னவென்றால், நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறோம், கர்த்தருடைய கரத்தின் செய்கையா இருக்கிறோம். ஆகவே அவர் இஷ்டம் போல எங்களை பயன்படுத்த நாங்கள் அர்ப்பணிப்போமானால், அது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செயல்படுகிறவர்களாய் இருப்போம் என்கிற அந்த ஆழமான உணர்வோடு கூடத்தான் தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்லி இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நினைவு நமக்கு உண்டாகும். இங்கே எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். அங்கே எழுதின அந்த வார்த்தையினுடைய முழுமை 43வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதின அந்த வார்த்தையினுடைய முழுமை தெரியும். என் நாமத்தின் மகிமைக்காக நான் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேன் என்று எழுதினார். நீங்கள் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கினதற்கு காரணம் உண்டு என்று நாம் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதில் விசேஷமாக ஏன் பிறந்தேன் என்று அழுகிற அநேகர் உண்டு. நான் பிறந்த என்ன பிரயோஜனத்தை கண்டேன், நான் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாய் இருக்குமே, நான் சாகிறதை தவிர எனக்கு என்ன நல் வாழ்க்கை என்று, இது நான் இனி இருந்து என்ன பிரயோஜனம் என்று கண் கலங்குகிறவர்கள் உண்டு. இன்னும் சுருக்கமாக சொன்னால், சுமை தாங்க முடியாதபடி, கடன் சுமை தாங்க முடியாதபடி, பாரம் தாங்க முடியவில்லை, வியாதியின் கொடுமை தாங்க முடியவில்லை, சரீரத்தில் உண்டாயிருக்கிற மனவேதனையின் வலிமை தாங்க முடியவில்லை, நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிற தோரணையோடு கூட அங்கலாய்க்கிற தவிப்பு நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது அறியாமலே புலம்புகிறோம். நான் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்கும், நான் வாழாமல் இருந்தால் நலமாயிருக்கும், நான் அப்பொழுதே சாகாமல் இருந்தேனே, இப்படியெல்லாம் அங்கலாய்த்து புலம்புகிற அநேக கர்த்தருடைய ஜனங்கள் இன்றைக்கு வரைக்கும் உண்டு. ஆகவேதான் இந்த வேதம் சொல்லுகிற வார்த்தையை நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். உங்களையும் என்னையும் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலையில், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சாதாரணமான ஆட்கள் சாதாரணமான நிலைமைக்கு போக வேண்டாம். வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை ஒன்று, மனம் திரும்பி தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழ்கிற பரிசுத்தவான்கள் ஆகிய தேவ ஜனத்தை குறித்துதான் நான் சொல்லுகிற இந்த வேத வார்த்தை. உங்களையும் என்னையும் அவர் படைத்தது, உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கினது, உங்களையும் என்னையும் அவர் இந்த பூமியில வாழ வைத்திருப்பது தேவன் நிர்ணயித்த தீர்மானம் என்பதை நாம் முதலாவது மறந்து விட வேண்டாம். நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர் நிர்ணயித்திருக்கிறார். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அவர் நிர்ணயித்த நிர்ணயம், அவருடைய தீர்மானம் உங்களையும் என்னையும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சிருஷ்டித்து வைத்திருக்கிறாராம். பலவீனமாய் இருக்கலாம், சோர்வாய் இருக்கலாம், வியாதி கொடுமையாய் இருக்கலாம், ஒருவேளை கைகால்கள் ஊனமுற்று இருக்கலாம், அல்லது பார்வை மங்களாய் இருக்கலாம், பேச்சு இல்லாத வார்த்தை இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் நுழைந்து நொந்து போயிருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தைரியமாய் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. நான் கர்த்தருடைய மனுஷனானால், நான் கர்த்தருடைய பிள்ளையானால், நான் வேத வசனத்திற்கு பயந்து நடக்கிற ஒரு பிறவியா இருந்தால், நான் கர்த்தருக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று என்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு தன்மை, ஒரு உணர்வு எனக்குள் இருக்குமானால், என்னில் சம்பவிக்கிறவைகள் எல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவே என்பதை மறக்க வேண்டாம். அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார், எப்பொழுது என் பிள்ளைகளின் மூலம் நான் மகிமைப்பட முடியும், எப்பொழுது என் பிள்ளைகளாலே நான் கனமன்னப்பட முடியும், எப்பொழுது என் பிள்ளைகளை கொண்டு மற்றவர்கள் பார்ப்பதற்கு முன்பாக என்னை அவர்கள் அறிக்கை செய்ய முடியும் என்கிற அந்த காரியத்தோடு அவர் ஏக்கம் கொண்டு இருப்பதாகத்தான் இந்த வேத வசனங்களின் மூலம் நம்மால் அறிய முடியும். நீங்கள் வாசித்து பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய சிருஷ்டி என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, போராட்டங்கள் என்பதும் உபத்திரவங்கள் என்பதும் சோர்வு என்பதும் பலவீனம் என்பதும் நம்முடன் பிறந்த ஒன்றுதான். நம் பிறக்கும் பொழுது அவைகள் இந்த பூமிக்குரியவைகளாய் நம்மை ஆட்கொள்வது ஒன்றுதான். ஆனால் எவைகளினால் நான் வேதனைப்படுகிறேனோ, எவைகளினால் சஞ்சலப்படுகிறேனோ, எவைகளினால் வருத்தப்படுகிறேனோ, எவைகளினால் பாரம் தாங்க முடியாமல் தவிக்கிறேனோ, எவைகளினால் நான் கேவலப்படுத்தப்படுகிறேனோ, எந்தெந்த காரியங்களில் நான் மிகவும் காரி துப்பப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறேனோ, இவைகளில் எல்லாவற்றினாலும் என் மூலம் தேவன் மகிமைப்படுவதற்காக என்னை சிருஷ்டித்து அதை என்னை பற்றிய காரியத்தில் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரே காரியம்தான்.
கண் கலங்குகிற, மன உடைந்து போகிற, சாவை தேடுகிற, வாழ்க்கை பிடிக்கவில்லை என்று மனங்கசிந்து அழுகிற, நான் இத்தனை கால வேதத்தை சுமந்து எனக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறேன். நான் இவ்வளவு காலம் ஆண்டவருக்காக எந்தெந்த இடங்களில் சாட்சியாய் நின்றேன், எந்தெந்த இடங்களில் நான் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் நான் கண் கலங்கினது ஒன்றை தவிர வேறு ஒரு காரியமும் எனக்கு சம்பவிக்கவில்லையே. இன்னும் இன்னும் நான் அவரை நம்பிக்கையா இருக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்கிற உள்ளத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன கருமையான கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்திற்காக காத்திருந்த ஆண்டவரே, எனக்கு இந்த காரியங்களில் இறங்க மாட்டீரா என்று கெஞ்சி கேட்கிற தேவ மனுஷனே, பயப்பட வேண்டாம். உன்னை சிருஷ்டித்து உருவாக்கினதற்கு தேவனிடத்தில் ஒரு தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானத்தின் முடிவு உன் மூலம் அவர் மகிமைப்படுவதற்காக. அது எப்படியா முடியும்? அது எப்படி முடியும்? என் காரியங்கள் இவ்வளவு மோசமா இருக்கு, என்னுடைய நிலையில் எதுவுமே எனக்கு இல்லை என்று நீங்கள் ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். தேவன் ஒன்றும் இல்லாமல் இருந்து இத்தனை காரியங்களையும் உருவாக்கினார் என்பது உங்கள் மனதை விட்டு நீங்காதிருக்கட்டும். இன்னும் வேதத்தில் எழுதியிருக்கிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னாராம். இந்த தேவன் எதையும் செய்வதற்கு வல்லமையுள்ளவர் என்கிற அந்த உறுதியான உள்ளம் முதலாவது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே நமக்கு பதிய வேண்டியது அவசியம். அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் நாம் இழந்து விடக்கூடாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது. அந்த நம்பிக்கையின் ஆழத்திலே முழுமையாய் உங்களை அதற்கென்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்கள். வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை கவனிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் தேவன் தமது ஜனத்தின் முறிவை கட்டி காயங்களை ஆற்றுவார் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையின் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள். தேவன் தமது ஜனத்தின் முறிவை கட்டுவாராம். எந்த சூழ்நிலையில், எந்த இடத்தில், எப்படிப்பட்ட நிலையில் மனமுறிந்து மன உடைந்து காயங்கள் நிறைந்த ஒரு மனுஷனை போல அமர்ந்து உட்கார்ந்து குடும்பமாய் கண்ணீர் வடித்து, குடும்பமாய் அழுது, குடும்பமாய் தேவ சமூகத்தை நோக்கி கதறுகிற நிலையில் இனி என்ன எனக்கு என்கிற அங்கலாய்ப்பின் நிலையில் நிற்கிற இந்த நிலையில் தேவனுடைய நிர்ணயம் ஒன்று உண்டு. அந்த நிர்ணயம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை அழைத்து உங்களை தமது நாமத்தின் மகிமைக்காக அவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறாராம். ஒருவேளை அவருடைய சிருஷ்டிப்பு உங்களுக்கு அப்படி தோன்றலாம். ஒருவேளை அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய படைப்பு, அவருடைய உருவாக்குதல் என்றைக்கு என் பார்வைக்கு அப்படி தோன்றலாம், மற்றவர்கள் பார்வைக்கு கேவலமாக இருக்கலாம். ஆனால் அவரோ நிர்ணயித்த நிர்ணயம் என் மூலம் அவர் மகிமைப்படும்படி. எப்பொழுது இந்த மகிமையை அவர் அடைவார்? நாம் கேட்கிற கேள்வி அதுதான். எப்பொழுது இந்த மகிமைக்கு என்னை பாத்திரவானாய் மாற்றுவார்? எப்பொழுது என் மூலம் அவர் மகிமைப்படுவார்? கடந்த வருஷம் அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க எல்லாம், அது நடக்கலை. அதுக்கு முந்தைய வருஷம் இப்படிதான் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்கள், நடக்கலை. அதற்கு முந்தைய வருஷம் இப்படி வேத வசனத்தை பிரசங்கித்தார்கள், கேட்டேன், மன ஆறுதலாக இருந்தது, வந்தேன், பழையது எல்லாம் அப்படி இருக்கிறது. இது நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற காரியம். எப்பொழுது அவைகள் நடக்கும்? எப்பொழுது அவைகள் சம்பவிக்கும்? எப்பொழுது அவைகள் ஆகும்? இந்த காரியங்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே படும்பொழுதெல்லாம், வரும்பொழுதெல்லாம் ஏங்கி தவிக்க வேண்டிய வேளையில் நிற்கலாம். நான் மறுபடியும் அருமையான தேவ ஜனங்களை கூப்பிட்டு சொல்லுகிறேன், சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம், மன சஞ்சலப்பட வேண்டாம், உள்ள உடைந்து போக வேண்டாம், வேறு மார்க்கத்தை தேட வேண்டாம், வேறு வழியை தேட வேண்டாம். அவருடைய பாதத்திலேயே விழுந்து விடுங்கள். எனக்கு வாக்குத்தத்தம் இப்படி கொடுத்திருக்கிறீர், நான் இன்னும் அப்படி நிற்கிறேன். இன்னும் என் மூலம் உமக்கு மகிமை வந்ததா இல்லை. இன்னும் நான் எழுந்து சாட்சி சொல்வதற்குரிய அதிசயங்கள் என்னிடத்தில் நடக்கவில்லை. இன்னும் நான் எழுந்து ஜாதிகளுக்கு முன்பாக இயேசுதான் எனக்கு இதை செய்தார் என்று சொல்கிற சந்தர்ப்பங்கள் இன்னும் எனக்கு வாய்க்கவில்லையே. இன்னும் எத்தனை வருஷத்திற்கு ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாட்களுக்கு ஆண்டவரே? கெஞ்சி மாத்திரம் கேட்டு பாருங்கள். உள்ளத்தை உருக்கி, ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற பாதைகள் ஏதாகில் ஒன்று தடையா இருக்குமானால் அந்த தடைகளை நீக்கி தாரும், அல்லது எனக்கு காண்பியும், நான் அவைகளை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். தேவன் அந்த தடைகளை உங்களுக்கு உணர்த்துவார். எது இதற்கு என்னிடத்தில் அவருக்கு பிரியமில்லாதது என்று உணர்த்துவார். சில நேரத்தில் என் ஆராதனை, என்னுடைய பரிசுத்த பந்தி,
என்னுடைய பரிசுத்தத்தின் மேன்மை, நான் அவரை தொழுது கொள்கிற விதமான தன்மைகள் கூட இவைகளுக்கு தடையா இருந்து என்னை நடத்தலாம். அது எப்படி ஆராதனைய தடையாகும்? இல்லை. அதற்கு காரணம், அவர் என்னை இப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று விரும்பியிருப்பார். நான் அதற்கு இசைந்து போகாமல் இன்னும் இன்னும் என்னுடைய சுயத்திலே நான் நின்றிருப்பேன். இன்னும் எனக்கு சரியானபடி அந்த காரியங்களை நான் பங்கு கொள்ளாதவனாய் நின்றிருக்கலாம். ஒருவேளை என்னை உணர்த்தும்படி தேவன் அதற்கு இதை காரணமாய் வைத்திருப்பாரானால், உடைந்த உள்ளத்தோடு கூட கேளுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஆராதனை நேரம், என் துதிகளின் நேரம், என் ஸ்தோத்திர நேரம், என் பந்தி நேரம், நான் உம்மை தொழுது கொள்ளுகிற விதமான காரியங்களில் ஒருவேளை நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று கேளுங்கள். அவர் அதை உங்களுக்கு உணர்த்துவார். இந்த உணர்வோடு கூட வாக்குத்தத்தமுள்ள வார்த்தைகளின் மேல் உங்களுடைய கரங்களை வையுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மறுபடியும் உங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறேன். எதற்காக என்றால், என் மூலம் தேவன் தமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக என்னை அப்படி வைத்திருக்கிறார். இது அவருடைய நிர்ணயம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி, எப்பொழுது இந்த சம்பவங்களை என் வாழ்க்கையில் நடக்க பண்ண போகிறீர் என்று கேட்டு பாருங்களேன். ஆதிகாலத்தில் இருந்த பரிசுத்தவான்களினுடைய கண்ணீர் வீணாகவில்லை. ஆதிகாலத்தில் அழுது புலம்பினவர்களுடைய காரியங்களில் ஒன்றையும் அவர் விட்டுவிடவில்லை. எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்தின தேவனாயிருப்பதால் பரிசுத்தவான்கள் அநேகரை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்நாள் முதல் மற்றவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை, ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனங்களை, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அந்தந்த மக்களுக்கு அவர் செய்த கிரியைகள், அந்த கிரியைகள் நடப்பதற்கு முன்பு அவர்கள் தங்களை விட்டு கொடுத்த அனுபவங்கள், அவைகளை எல்லாம் உங்கள் மனதிற்குள் கொண்டு வந்து கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு மாத்திரம் இடம் கொடுங்கள். அவர் உங்களோடு பேசுவார். உங்கள் காரியங்களில் அவர் முழு பங்கெடுத்து ஆசீர்வதிப்பார். அவருடைய முகத்தை தேடி, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிற உம்முடைய நிர்ணயம் நிறைவேற்றப்படுவதற்கு என் தடைகளை நீக்கும்படி, என்னிலுள்ள எல்லா தடைகளும் மாற்றப்படும்படி அவைகளை எனக்கு உணர்த்தி காட்டும் என்று கேட்டு அவர் சமூகத்தில் முறையிடலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்கள் மூலம் மகிமைப்படுவதற்காக எங்களை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களிடத்தில் காத்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். ஆனால் எங்கள் ஒவ்வொரு நிலைகளையும் எண்ணி பார்க்கும் பொழுது அன்று எத்தனை போராட்டங்கள், துக்கங்கள், நீக்க முடியாத வேதனைகள், பிள்ளைகளை நிமித்தம் உண்டாகிற போராட்டங்கள், புருஷன் மனைவி என்கிற விஷயத்தில் எங்களுக்குள்ள இடுக்கமான காரியங்கள், எங்களால் நிம்மதியாய் வாழ முடியாத நிலைமைகள், ஏதோ எங்களுக்குள் இருக்கிற போராட்டத்தின் தன்மையினாலே நாங்கள் ஜெயிக்க முடியாதபடி அமிழ்ந்த சேற்றிலே அமிழ்ந்து போகிற நிலைமைகள், தினம் தினம் கண்ணீர் வடிக்கிற வேலை, தினம் தினம் புலம்புகிற வேலை, தினம் தினம் அழுது கொண்டே இருக்கிற, நாங்கள் ஏன் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் சஞ்சலத்தோடு, மன வருத்தத்தோடு, மனவேதனையோடு, வேதனையின் புலம்பலோடு கூட நாட்களை கழித்து வருகிறோம் என்று எண்ணுகிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நல்ல கிருபைகளை கட்டளையிடுவீராக. வேதத்தில் எழுதியிருக்கிறது, எங்களை குறித்து உம்முடைய நிர்ணயம் உண்டு. இப்படிப்பட்ட மக்கள் மூலம் நீர் மகிமைப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு நிர்ணயித்து அவர்களை அப்படி உருவாக்கி இருக்கிறீர் என்கிற இந்த நிலையில் இந்த கிருபைகளை பெற முடியாதபடி, உம்மை மகிமைப்படுத்த முடிவதற்குரிய அனுபவங்கள், காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவருடைய வாழ்க்கையில் தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளுகிற நல்ல ஆவியானவர் அவர்களை உணர்த்துவீராக. ஆண்டவரே, அந்த தடைகளை நீக்கி போடுகிற ஒரு தன்மை அவர்களுக்கு உண்டாகும் படவும், அவர்களுக்கு குறித்து நிர்ணயித்த உம்முடைய நிர்ணயம் மகிமைக்கு ஏதுவாய் அவர்களை நடத்தத்தக்கதான கிருபையுள்ளதாய் மாறும்படி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். நிரந்தரமான மகிமை உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும். எப்பொழுதும் அந்த தெய்வீக மகிமையும் தெய்வீக கிருபையும் இரவு பகலாய் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே தாழ்மையாய் செபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே. உங்களை சிருஷ்டித்து உங்கள் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் அந்த மகிமைக்கு உரியதாய் மாறும்படி உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை உணர்த்தி நடத்துவாராக. ஆமே ஆமே.